விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே வசப்படவில்லை அடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் பிழை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன் கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன் வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் மேலுக்கு சொடுக்கெடுப்பேன் வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன் என் காதலின் தேவையை காதுக்குள் ஓதி வைத்தேன் உன் காலடி எழுதிய கோலங்கள் ஒரு கவிதைகள் என்றுரைப்பேன் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன் எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். கிஷோர் குமார் குவார்டர் ஃபைனல்ஸ் ஓடி விளையாடு பாப்பா. இதில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஒரு ரொமான்ஸ் அப்படிங்கிறத கான்செப்டாக எடுத்துருக்கீங்க. ரொமான்ஸை வச்சு நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஒரு இனோவேட்டிவாக இருந்துச்சு. பின்னாடி அந்த மியூசிக் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அப்படி வந்து வாசிக்கிறது உங்கள் கொரியோகிராஃபர் ஃபீல் பண்ணியிருக்கிறார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஹோல் இந்த குவார்டர் ஃபைனல்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம். தருண் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். கிஷோர், மஸ்ட் சாங் செலெக்ஷன் நல்லா இருந்தது.
அந்த பின்னாடி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் ஓகே. அண்ட் மேபி எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னும் கோரியோகிராஃபியில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அந்த மூமெண்ட்ஸில் ஆகட்டும், அந்த 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 ஆக்சுவலி ஒரிஜினல் சாங் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் பிகாஸ் 2017. ஏன்னா இது ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஸ்டைல், அவங்களோட இது பார்க்குறப்போ இது வந்து ஐ ஃபெல்ட் இட் லோ, கொஞ்சம் லோவாக இருந்தது. ஸோ டேக் கேர், நீ ஒரு குட் கண்டஸ்டன்ட். சில பேர் நல்ல டான்ஸர்ஸாக இருப்பாங்க, அந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் ஏதோ ஒரு வீக் பர்ஃபார்மன்ஸில் எக்ஸைட்மெண்ட் லெவல் கம்மியாகி அப்புறமா அதில் கம்மி மார்க்ஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த இது யூ டேக் கேர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எஸ் அசோக் ப்ரோ. ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னா ஜென்ரலாகவே ஒரு டுவெட் சாங் வரப்போ படத்துலேயே ஆக்சுவலி டான்சர்ஸ் தேவையில்லை. ஏன்னா கோரஸ் ரெக்கார்டிங்கில் வச்சுருக்கிறப்ப அந்த கோரஸ்க்காக கலர்ஃபுல்லாக இன்னும் அழகப்படுத்துறதுக்காக டான்சர்ஸ் எல்லாம் வருவாங்க. எனக்கு அந்த வகையில் ஆஸ் அ கான்செப்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக பின்னாடி அந்த கைகள் மட்டும், அந்த தபலா எப்போ வாசிக்கிறதோ அந்த நேரத்தில் தபலா, அந்த ஃப்ளூட் டயத்தில் அந்த ஃப்ளூட்டு, வயலின் டயத்தில் வயலின். ஐ லைக் த கான்செப்ட் வேர் முகங்கள் ஆர் பீப்புள் அஸ் டான்சர்ஸ் மற்றபடி தெரியாமல் ஒரு சின்ன சப்போர்ட்டாக பின்னாடி அவங்க பண்ணது. ஐ லைக் த கான்செப்ட். பட் ஆஸ் மாஸ்டர் பாயிண்டட் அவுட், கொரியோகிராஃபி இன்னும் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம் அட் திஸ் ஸ்டேஜ். ஏன்னா நீங்கள் எலிமினேஷன்ஸ் ஹவ் ஸ்டார்டட் நவ். அப்போ ஏதாவது ஒரு, அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி டீம் எஃபர்ட், ஏதாவது ஒரு ரீசன்னால் ஒரு நல்ல பெர்ஃபார்மர் ஆல்சோ ஷுட் நாட் பி லெஃப்ட் பிஹைண்ட். அது முழுமையாக ஒரு டீம் எஃபர்ட்டாக நல்லபடியாக வரணும். உங்களோட ஒர்க் நல்லா இருந்துச்சு, மாஸ்டர் கற்றுக் கொடுத்தது நீங்கள் அழகாக பண்ணீங்க. பட் ஓவராலாக இன்னுமே ப்ராப்ளி நான் இன்னும் எதிர்பார்க்குறேங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, எனக்கு ஐ தாட் ப்ராப்ளி அந்த சாங்லேருந்து வேறு ஏதோ சாங்க்கு ஒரு ட்ரான்சிஷன் இருக்குமா, அது ஒரு தாட் வந்துச்சு. பட் நீங்கள் ஃபுல்லாக ஒரே சாங் பண்ணது தப்பு தவறுன்னு எதுவும் சொல்லலை. பட் அதே சாங்கை பண்ணுறோம்னா அதில் நம்ம அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தேவைப்படுது. ஸோ கொரியோகிராஃபர்ஸ், டான்சர்ஸ் எல்லாருமே ஜஸ்ட் கீப் தட் இன் மைண்ட். உங்களை நம்பி உங்களோட கண்டெஸ்டன்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டுருக்கான், அவனை கிவ் ஹிம் த ரைட் பேட் ஆன் த பேக் அண்ட் சேர்ந்து வளருங்க as a team. God bless you, Kanna. Fantastic. Okay.